எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க வீடியோ குள்ள போலாம். இங்க ஹோம் டிப்போ வந்தாங்க. நாங்க ஆன்லைன்லயே பார்த்து மல்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட் யார்டில் கொஞ்சம் மல்ச் போடுறதுக்காக. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஒரு ப்ரைஸு, அப்புறம் இங்கே வரும்போது என்ட்ரன்ஸில் பார்த்தா போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 3.33 பர் பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்தால் 4 bags for $10. ஸோ ஜஸ்ட் அ தாட்டு. யாராவது நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க அதான் சொன்னாங்க, ஆன்லைனில் ஒரு ப்ரைஸு, கடைக்கு வந்தால் ஒரு ப்ரைஸு அப்படின்னு. சரி, ஹோம் டிப்போ அப்படியே பிக்கப் பண்ணுறதுக்காக இப்போ தான் வந்தேன். சரி, இப்போ செடிக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு உள்ளே போகிறேன். இங்கே வரேன். இது டயாந்திஸ் அப்படிம்பாங்க. 3 for $12, $5.48 இருந்தது. ஸ்வீட் ரெட் ஆனியன்ஸோட தை, ஒயிட் ஆனியன்ஸோட தை. Hello. Where did we come? Home Depot For what? Munch. For the Munch. mancha. Mancha malcha. Mulch. Yeah. Thank you. Yeah. This is a lot of so then mulch. you have It's to just wait 21. One in the back, one down. Two down, two down, two. 2 down 2. I thought it's 22. And you're saying it's 21? 22. 22? Okay. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா இந்த எரேஷன் பண்ணுறவங்க வந்திருந்தாங்கங்க. எரேஷன் பண்ணுறவங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு அடியில் இந்த மாதிரி முள்ளாக இருக்கும் பாருங்கள். அது வந்து நம்மளோட கிரவுண்டில் கிராஸில் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்ப்ரிங் டைமில் பண்ணி விட்டோம் அப்படின்னா கிராஸ் நல்லா தளன்னு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்மளதெல்லாம் திக்கு கிராஸு, அது வந்து ரொம்ப கட்டியாக இப்படி படிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஓட்டையை போட்டு விட்டோம்னா நடுவில் அது கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஏரெல்லாம் உள்ளே போய் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளான்ஸை வந்து பிளான்டிங் பண்ணிடலாம். நான் வாங்கிட்டு வந்ததையும் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து அங்கே கார்டன் சென்டர்லேயே நான் காமிச்சேன். இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதில் கீழே எல்லோ ஆகுது, எனக்கு பெரிய ஹாப்பினஸ் இல்லை. ஆனால் அது நான் நினைக்கிறது என்ன, இவ்வளோ நாள் கராஜில் இருந்தது, அதனாலேயோ அப்படின்னு வெளியே வச்சு வெயிலெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம்னா பெட்டராயிரும்னு நினைக்கிறேன். ஸோ யா, டபுள் இம்பேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பூச்செடி இப்படி இருக்குங்க. இதுதான் அது. இது வந்து இங்கே கரெக்டாக எனக்கு இந்த ஸ்லாப் கிட்ட ஒரு 3 to 4 hours தான் அங்கே சன் வரும். ஸோ எனக்கு என்னமோ இது இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். இது பெருசும் ஆகுங்க. ஆக்சுவலாக எவ்வளோ ஹைட் வரும் தெரியுங்களா? 16 inch ஹைட் வரைக்கும் வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவரிங் பிளான்ட் வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்துட்டேங்க. ஏன்னா இந்த 2 செடியே பெருசாகும், அந்த சட்டி நிறைஞ்சிரும். ஸோ அப்போ அது மறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சரின்னு அதை எடுத்து தனியாகவே ஒரு சட்டியில் நட்டுக்கலாம் அப்படின்னு வச்சேன். அண்டு இந்த சைடில் இந்த ஆனியல்ஸ் வந்துட்டு இந்த க்ரீப்பிங் ஜெனின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பெரியனியெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் அட்லாண்டாவில் பார்த்திங்கன்னா இது திரும்ப எல்லா வருஷமும் அதே சட்டியிலேருந்து முளைச்சி வந்துடுது எனக்கு. அதனால் இது எப்படியோ இந்த கீழே இன்னொரு சட்டியிலேருந்தும் வந்துச்சுங்க. அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் வச்சுட்டேன். பாருங்கள், மிராக்கிள் க்ரோவோட ஷேக் அண்ட் ஃபீடு, ஆஸ்மோகோட் ஷேக் அண்ட் ஃபீடு, இதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கு நல்ல ஃபுட்டு பார்த்துக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே ஓவராலாக ரொம்பலாம் வேண்டாங்க. சின்ன பிளான்ட்டுங்கிறனால கொஞ்சமாக போதும். ரொம்பவும் போட்டிங்கன்னா இது வந்து செடியை வந்து பேர்ன் பண்ணி விட்டுரும். அதனால் இது மட்டும் வந்து ஜஸ்ட் லைட்டாக. வெரி குட். இந்த தடவை வந்து இந்த பாட்டை எப்போவுமே ஃப்ரண்ட் யார்டில் வைப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து மல்டிபிள் கலர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது பெட்டூனியா. இந்த தடவை 2 கலர், ஒன்று இந்த மாதிரி, ஒன்று பிளெயின், அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வச்சிடலாம்.
ஸோ நம்ம பார்த்தீங்களா நம்ம பிளான்ட் பண்ணது பூத்துருச்சு. நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட்டோடு காமிக்கணும்னு நினச்சனால தான் கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் வேறு சிலதெல்லாம் பிளான்ட் பண்ணியிருந்தது. அண்ட் இந்த சைடு சட்டிலையுமே நான் இது ரெண்டுமே வச்சுருந்தேன். ஸோ இன்னுமே வந்து பெருசாகல இந்த சைடு, பட் அந்த சைடு ஆகிடுச்சு. அண்ட் இது பாருங்கள், நம்ம வந்து பெட்டூனியஸ் வச்சோம்ல, ஸோ அதெல்லாம் கூட இப்போ ஃப்ளவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஃபுல்லாக பூத்து வரல, அது இன்னொரு வீடியோலையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. இது என்ன இங்கே நடக்குது, எதுக்குடா இந்த வீடே அலங்கோலமாக இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நாங்கள் கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்ருந்தோங்க, ஒரு ப்ரொஃபஷனல் க்ளீனிங் பர்சனை. நாங்கள் எங்ககிட்டயே கார்பெட் க்ளீனிங் எல்லாம் இருக்குது, அதை வச்சு பண்ணுவோம். ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் வருஷங்கள் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து யூசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்க டிராஃபிக் ஏரியாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது மட்டும் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபுல் ஹவுஸுமே வந்துட்டு ப்ரொஃபஷனல் க்ளீனிங் பண்ணிக்கல. இந்த ஹால்வே ஏரியா, இது வந்து அப்ஸ்டேர்ஸ் ஹால்வே ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி பளபளன்னு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அது முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு கீழே வந்து ஒரு 2 லிவிங் ஸ்பேஸில் மட்டும் கார்பெட் இருக்கும். ஸோ அதனால் அங்கேயுமே வந்து கார்பெட் க்ளீனிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் கார்பெட் மேலே ஒரு ரக்கும் போட்டிருந்த இடம்லாம் கலர் டிஃப்ரென்ஸும் அதிகமாக யூஸ் பண்ண இந்த கார்னர்ஸ் மட்டும் இன்னும் ஒஸ்ட்டு. வின்டரில் சம்டைம்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஓவராலாக வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஐ வாஸ் ஹாப்பிங்க. ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ பெட்டராக ஃபீல் பண்ணேன். ஆனால் அங்கே ஒரு ஸ்பாட் தெரியுது பார்த்தீங்களா, அது பண்ண முடியாதுன்னு அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு ஹோம் குட்ஸ் வந்தோம். ஹோம் குட்ஸ் வந்தால் ஸ்ப்ரிங் டைம் அப்படிங்கிறனால பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸு, அரேஞ்ச்மெண்ட்ஸு, அந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் சிலதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரிஜினலாக வச்சுருப்பாங்க. இந்த பிளான்டர்ஸ் எல்லாமுமே வந்து இப்போ டைம் அப்படிங்கிறனால ரொம்ப அழகான பிளான்டர்ஸ் எல்லாமுமே இருந்ததுங்க. ஹெவி கூட. சீசனுக்கு ஏற்ற மாதிரியான டெக்கரேஷன்ஸு, அதுக்கேற்ற மாதிரியான பிளேட்ஸு, தட்டு, பவுலுன்னு கூட கொண்டு வருவாங்க. இப்போ எங்களுக்கு இங்கே ஸ்ட்ராபெரி சீசன் அப்படிங்கிறனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாடிங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. எல்லா சீசனுக்கும் வருங்க. இனி கொஞ்சம் கூட போணுச்சு அப்படின்னா சம்மருக்கு லெமன் எல்லாமே லெமன் டெக்கரேட்டடெல்லாம் வரும். பாருங்களேன், ஸ்ட்ராபெரி கலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா என்னோட சால்ட் ஜாடி எங்கள் வீட்டுக்கார உடச்சிட்டேன். ஜாடி அல்ல, மூடி. ஜாடியோட மூடி நல்ல ரைம், ஜாடியோட மூடி. ஸோ நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேங்க. அது உடஞ்சி ஒரு 2 வாரம் ஆச்சு. நான் சரி அது மூடி இல்லாமல் சும்மா பேப்பர் போட்டு இப்படி வச்சுட்டே இருக்கிறேன்னா, சரி அது வாங்கி 5 வருஷம் ஆச்சு, நேரம் வந்துருச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினச்சேன். லுக் அட் தி ஸ்ட்ராபெரி கலெக்ஷன்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, அநியாயத்துக்கு அழகாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பெருசு தான் இங்கே வச்சுருக்காங்க, இதோட சின்னது இது. ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். நான் வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது ஒன்று இருக்குது, நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். இதோட பெருசு இதுங்க. ஓகேவா? இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது இன்னொன்று. இது வந்து லைக் வெரி சிம்பிள், ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் கொஞ்சம் வெரைட்டியாக பார்த்தா அந்த ஸ்ட்ராபெரியோட அழகாக இருக்குது. ஐ மீன் லைக் இதெல்லாம் என்னோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து ஐ எம் ஓகே வித் ஸ்ட்ராபெரி த்ரூ அவுட் த சீசன். சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க, பட் எனக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்டஃப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் பார்த்துட்ருக்கேன். Hello guys, I'm doing the monkey. I know I'm too big, but I'm 7 years old now, as you saw my birthday. Let's go a little bit down. And now I'm going to do this. Earlier when I started, it went to the end almost. We'll see now. Okay. Almost. Okay. Good. Now let's go to sing. வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்ற வழியில் இந்த ஒரு குட்டி பார்க் இருக்குங்க எங்கள் வீட்டு பக்கத்தில், அங்கே தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவளுக்கு விளையாடுறதுக்கு பிடிக்கும். ஸோ எப்போது டைம் இருக்கும்போதெல்லாம் கூப்பிட்டு வருவோம். கொஞ்சம் நாள் ஆச்சு நாங்கள் பார்க்குக்கு வந்து. ஸோ ஏன்னா வின்டர்லாம் முடிச்சதுக்கப்புறமாவே நாங்கள் வர முடியல. ஸோ அங்கே தான் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கா. செலக்ட் பண்ணிக்கிட்டேன், நம்ம போய் பார்த்தோம் இல்லையா. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஸ்ட்ராபெரி ஃபினிஷ் வருது. நான் ஆல்ரெடி உப்பையும் போட்டு வச்சாச்சு. நான் இது சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுதாங்க என்னோட பழைய ஜாடி. இதோட சின்ன சைஸில் நான் இங்கே வச்சுருந்தேன். இப்போ வந்து பெரிய ஜாடியில் சர்க்கரை போட்டு இது சால்ட்டுக்குன்னு வச்சாச்சு. அவ்வளோதான், டன். என் மாமியார் இருக்கும்போதே இந்த ரெசிபி எடுத்துட்டேங்க. ஆனால் உங்களுக்கு என்னால் அந்த டைமில் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் ஆட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இது வந்து முருங்கைக்காய் பொட்டேட்டோ போட்டு ஒரு புளிக்குழம்புன்னு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு
உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், அப்புறமா 2-3 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 3-4 பல்லு இடித்து போட்டது, இதெல்லாத்தையுமே போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி இங்கே 2 ஒரு மீடியம் சைஸ் தக்காளின்னு வச்சுக்கோங்க. அது சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன், அதையுமே ஆட் பண்ணி பட்டாணிங்க ஒரு 1/4 கப்பு. இது வந்து ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணி, ஸோ அதனால் ஃப்ரோசன் தான், அதை வாஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இது வந்து முருங்கைக்காய் வந்துட்டு ஒரு 4 முருங்கைக்காய் உங்கள்கிட்ட இருக்கிறது போட்டுக்கலாங்க, ஒன்றும் தப்பில்லை. ஸோ முருங்கைக்காய் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக மஸ்ட்டு. இது வந்து மெயினாக முருங்கைக்காலே செய்யக்கூடியது அப்படிங்கிறனால. அண்ட் ஆல்சோ பொட்டேட்டோ வந்து ஒரு பெரிய பொட்டேட்டோ ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ 2 இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டினதாக இருக்கணும். அதையுமே இதில் சேர்த்திக்கங்க. ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் முருங்காவையும் பொட்டேட்டோவையும் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்தி ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம ரெண்டுமே வெந்ததுக்கு அப்புறமா தான் கடைசிக்கு தான் புளி தண்ணியை ஊற்றுவோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லிப்பொடி, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுட்ரு, ஜீரகத்தூள், அப்புறமா சில்லி பவுட்ரு உங்கள் காரத்துக்கு ஏற்ப. ஆல்ரெடி சில்லி பவுட்ரு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோங்கிறனால சில்லி பவுட்ரை வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட இந்த மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டர் பண்ணி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி அது வந்து ஒரு 1/2 பகுதி வேக விட்டுருங்க, நம்ம முருங்காயும் நம்மளோட உருளைக்கிழங்கெல்லாம். அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற்றி அதை கரைச்சி அதை வந்து நம்ம பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா, உருளைக்கிழங்கு ஒரு பாதி ஸ்டேஜ் வெந்திருக்கணுங்க. ஸோ 5 நிமிஷத்தில் ஒரு பாதி ஸ்டேஜ் வெந்துரும்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா இந்த புளித்தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து முருங்காய் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா ஒரு அடுத்த 10 நிமிஷத்தில் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா வெந்துடும். கடைசிக்கு கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுவாங்க.